Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி ஒரு ஆக்ஷன், கிரைம் அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மூவியா, ஒரு டார்க் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன நைஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஒரு 90 மினிட்ஸ் வரைக்கும் இந்த படம் வந்து ரன் ஆகுது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து போலீஸ்ல இருக்காங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல. இவங்களோட டீம்ல இருந்த லூடோ அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்காக போறான். பட் அவனை யாரோ கொலை பண்ணிடுறானுங்க. அவனை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பின்னணி என்ன அப்படின்றதான் படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்கே ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸ் போனோடனே லூடோ வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அவனோட பாடி மட்டுமே அவங்களுக்கு கிடைக்குது, இறந்த நிலையில கிடைக்கிறான். அவனை யாரு கொலை பண்றது அப்படின்னு இந்த கொலை கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஜெர்மன்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு லேடி. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்காங்க. லூடோ ஏதோ ஒரு முக்கியமான தேச துரோகம் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு போயிருக்கான். அங்கதான் அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு துணையா வந்து ஒரு ஹேக் பண்ற ஒருத்தனும் உங்களுக்கு கிடைக்கிறான். ஆல்ரெடி இப்படி ஒரு விஷயத்த சின்ன விஷயத்துமே ஹேக் பண்ணி போலீஸ்ல மாட்டி 10 நாள் ஜெயில இருந்துட்டு வந்தவன் அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். பட் அவன் தான் அந்த படத்துல ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஹீரோல அவங்களும் கூடவே இருக்கான். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து லூடோ அப்படிங்கிறவரோட கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா இதுல நடிச்சிருக்கிற இந்த 3 பேரோட கேரக்டர் அண்ட் எக்ஸ்பெஷலி வந்து பயங்கர ஃபன் அண்ட் ஒரு ஃபன் ரைடு தான். ஃபுல்லாவே ஒரு சீரியஸான விஷயம் இருக்கும், டக்குன்னு அடுத்த செகண்ட் ஒரு ஃபன், ஒரு சீரியஸான விஷயத்த கூட ஒரு ஃபன்னா அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்துல மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் அந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னா லொகேஷன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமா அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் பிரான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பல இடங்கள் ஜெர்மனி, யூஎஸ் அப்படின்னு மாறி மாறி காமிக்கிறாங்க. ஸோ அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அது மாதிரி இந்த லூடோ அப்படிங்கிறவன் கொல்லப்பட்டதுக்கு காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி அப்படின்னு நமக்கு காமிக்கப்படுது. அது உண்மையாக வந்து நமக்கு பெரிய அளவு ஷாக்கிங் அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு ஃபன் ரைட் மூவி அண்ட் ஒரு டார்க் காமெடி மூவி அப்படின்னா நம்மளால இது என்னது ரீசன் எவ்வளோ சில்லித்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பட் அந்த வில்லனை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமானவன். பட் அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள பிடிக்கிற சீன்ஸ் எல்லாமே டக் அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். அதுவும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நினைப்போம் என்ன படம் அவ்வளோ சீரியஸாக போயிட்டு டக்குன்னு வில்லனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அந்த 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 ஸ்கிரீன் பிளே நம்மளை வந்து அவ்வளோ ரசிக்க வைக்கிது அந்த சின்ன விஷயத்தையும். அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி அண்ட் பயங்கரமா இருக்கும். கிளைமேக்ஸ் காட்சி எல்லாமே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபன்னோட தான் அந்த பிளாஸ்டே ஆகும். அதுவும் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஒன்று பார்த்தாச்சு. இந்த படத்துல உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எந்த விஷயமே சொல்ல முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டெஃபினட்டா ஃபேமிலிஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்டா பார்க்கக்கூடிய படமா அந்த படம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல வந்து அடுத்த சீன் இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால ஈஸியா ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சாலும் இந்த படத்தை நம்ம முழுமையா உட்காந்து ஜாலியா பார்க்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர ஃபன் அண்ட் ரைடோ வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு அப்படி எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இந்த படத்துல அவங்க ஒரு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. குறிப்பா அந்த ஹீரோயின் 2 பேரும் அதெல்லாம் படுத்திருப்பாங்க காமெடிகள்ல. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு அண்ட் இன்க்ளூடிங் தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த நைஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற படத்தை போய் டெஃபினட்டா நீங்க பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றல எந்த டவுட்டுமே இல்லை. ஓவராலா அந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு டார்க் காமெடி படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த படம் உங்களை ஒரு என்ஜாயபிள் மூவியா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்றல எந்த டவுட்டுமே இல்லை. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்